2019 என்னோட ஃப்ரெண்டுக்கு என்னோட விஷன் ஃபார்ச்சூன்ல ஒரு 1200 சதுரடி பிளாட் வாங்கினாரு. என்ன நினைச்சாருன்னு தெரியல. வாங்கின ஒரு மாசத்திலேயே இல்ல ப்ரோ எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, அந்த பிளாட் எப்படியா வித்து கொடுத்துருங்களேன், எனக்கு இன்னமும் ரொம்ப கூட கொடுத்து வாங்கிட்டேன்னு எனக்கு தோணுது, எப்படியா வித்து கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஸோ நான் சரி ப்ரோ நான் இல்லைன்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்லி முடிச்சு கொஞ்ச நாள்லயே என்னாச்சுன்னா அவரோட ஓன் ஃபண்டு சில இடத்துல இருந்து காசு வாங்கி அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணிட்டாரு. சரியா இன்னைக்கு 2025 இருக்கோம். ரீசெண்டா அவர்கிட்ட போயிட்டு ப்ரோ அன்னைக்கு அந்த பிளாட் கொடுக்கறதா சொன்னீங்கல்ல, உங்க பக்கத்து பிளாட்டுக்காரங்க வீடு கட்டுறாங்க, 600 சதுரடி தான் அவங்க இடம் வாங்கியிருந்தாங்க, இன்னைக்கு அவங்களுக்கு இடம் பத்தலன்னு இன்னொரு 600 சதுரடி மட்டும் கேட்கறாங்க. உங்களோட 600 சதுரடி கொடுத்தாலும் சரி, உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய 1200 சதுரடி கொடுத்தாலும் அவங்க வாங்குறதுக்கு தயாரா இருக்காங்கன்னு சொல்லி நான் கேட்டேன். அன்னைக்கு அவர் சொன்னாரு, அன்னைக்கு நம்ம 590 மீட்டர்ல இருக்கக்கூடிய பிளாட்டை வாங்கின ரேட்ல இன்னைக்கு 5 கிலோமீட்டர் தள்ளி இருக்க பிளாட்டை வித்துக்கிட்டு இருக்கு, நல்லா தானே ரேட் ஏறுது, இன்னும் கொஞ்ச நாள் போட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. எப்போதுமே ஒரு டெவலப்பிங் ஏரியால நீங்க பிளாட்ல இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா இன்வெஸ்ட் பண்ண ஒரு மாசத்திலேயோ 2 மாசத்திலேயோ உங்களுக்கான ப்ராஃபிட் கிடைச்சிடாது. அது ஒரு விதை மாதிரி தான். டெவலப்பிங் ஏரியால நீங்க இன்வெஸ்ட் பண்றது ஒரு விதையை பூமியில நடுற மாதிரி தான். ஸோ எப்படி ஒரு விதை வளர்றதுக்கு, செடி ஆகிறதுக்கும் ஒரு மரம் ஆகிறதுக்கும் ஒரு டைம் எடுக்குதோ, அதே மாதிரி நீங்க போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் வளர்றதுக்கு கொஞ்சமாச்சும் டைம் எடுக்கும். அந்த கொஞ்சம் டைம் எடுக்கிற வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கான ப்ராஃபிட் கண்டிப்பா கிடைக்கும். ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டு டெவலப்பிங் ஏரியால இன்வெஸ்ட் பண்ண போங்க. நிறைய நேரங்கள்ல டெவலப்பிங் ஏரியாவை ரெஸ்பெக்ட் பண்ணாம வாய்ப்புகளை நழுவ விட்டவங்க தான் இன்னைக்கு ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்காங்க. அப்படி வருத்தப்படக்கூடிய ஆளா நீங்களும் ஆயிடாதீங்க.